வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாற்றும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இழைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சலதாரியம் விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதனால் குறைகட்டல் விற்பதுண்டோ. புலவரால் தொல் சபையில் புன்கவியால சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நெவில் ஒரு பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை கலக்கும் பொழுது அது தன் இனம் என்று உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறகை விரித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம் என்னவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தவரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் அருளாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் நம்பியே, நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழின் பாட்டெடுத்து வழங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்.
நடந்த வணக்கம். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவர் அன்னையாக ஊர்கோர் அவதாரமை தோற்றமளிக்கும் மாரி காளி நீலி திரிசூழி ஆத்தாழை எங்கள் அங்கமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பு நிறத்தாழை புவி அடங்க காத்தாழை அன்னை இமயவழைவும் கருபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தை வெற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாமே. கனியமுதே கருணை கடலே துணை நீ சுந்தரேசர் மகிழும் மயிலே கடம்பவன குயிலே மாதவன் போற்றும் எழிலே பதமலத்தனை பணிந்தோமே அங்கையர் கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மதுரையிலே 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 மாதி சூடிய கனவசுகேசனுடன் மாணிக்கத் தேரில் கனகதப்பாவை வந்தாள். வானதி சூடிய கனவசுகேசனுடன் வைரமுடி மின்னிட கனகதப்பாவை வந்தாள். வானவரும் மாறி ஒளிந்திடவே தேவர் காணவும் ஒளிந்திட தேவி வந்தாள். மீனாட்சி வந்தாள். அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 அழகிய மாநகர் மதுரையிலே கொண்டை முடி அலங்கரித்து கொண்டை முடி அலங்கரித்து அஞ்சுத மொழி உமையாள் அந்த அழகிய மாநகர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சண்முகானந்தம் 200 ரூபாய் அன்பில் பத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க.
அன்பு பழித்து பெருமைப்படுத்திய அன்புள்ளவங்களுக்கும் கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே நன்றி கிடந்த வணக்கம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி நிலத்திலே வேள்வி மலை சாரலிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தனையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திணையலுக்கும் சேதாரமன்றில் பறவைகளுக்கும் சேதாரமன்றில் கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விதட்டு என்பது அப்பா இருக்காரா? ஞாபகப்படுத்துங்க. அப்ப இருக்காரா இல்லையா? கூட்டிகிட்டே வர மாட்டேங்க. இன்னைக்கு வந்து சிஞ்சாடிக்க வந்துட்டாரு. நேத்து வந்து நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி. இன்னைக்கு பார்த்தா 5 பேர் கூட இருக்கீங்க. உள்ள 2 பேர், இன்னைக்கு இங்க வெளியே 5 பேர் அப்படின்னு. எங்க அப்பா வந்து பக்கத்து நிலத்துல காவல் செய்வதற்காக பரணம் அமைச்சிட்டு இருக்கேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி அப்பா சொல்ல கேட்டு இவ்விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். நாம் எல்லாரும் காவலை சீக்கிரமா முடித்து விட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். எனக்கு வேலை இருக்கு, அதனால சொல்ல வந்தேன். இருந்தாலும் இந்த காவலை பார்த்து என்ன கூட்டம், கண்ணுக்கு குளிர்ச்சியா இல்லைங்க. இந்த கூட்டம் விடியில வரைக்கும் இருந்தாவே நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். 5000 பேர் வந்து நம்ம பாடுறது அவங்களுக்கு கேட்காம, அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாம, அப்படி நாடகத்தை கெடுக்கிறத விட 50 பேர் இப்படி அமைதியா ரசிக்கிறது மிக ஆள சிறந்தது. அப்பேற்பட்ட தன்மையில் நாம் எல்லாரும் காவலுக்கு செல்ல வேண்டும் என்றால் எம்பெருமான் முருகன் வெளித்துணையோடு செல்ல வேண்டும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கண்ணனுண்டு என்னாலும் நம் வாழ்வில் வாழ்க்கையில் கவலை என்ற வாக்கியத்தை இணங்கிவாறு வேலும் மயிலும் மல்லாசி பிரியமாக அமைந்தாலும் அந்த வேளவனை நினைத்து வெற்றி வேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு பழனிக்கு பாத யாத்திரையா போகணும்னு ஒரு வேண்டுதல். நாங்களாம் தை 7ஆம் தேதி கிளம்புறோம். போயிட்டு வந்துட்டாங்க. நாங்க இனிமே தான் போறோம். அந்த தன்மையோட முருகன் நினைத்துக் கொண்டே மீண்டும் பக்தியின் மறுக்காம முருகப்பெருமான் பாடலை பாடிடுவோமா? விடிய விடிய சாமி பாட்டா பார்த்து அந்த பாட்டு தெரியல. எப்படி இந்த ஊர்ல நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா எக்கோ வேணானே, ரொம்ப அருமையா இருக்கு. எங்க மைக் செட் தான் தெரியுமா தெரியாதா? அப்படியா? ஆமாமா, உங்க மைக் செட். முருகன் வந்து என்னுடைய குலக்கடவுள், அவருடைய ஒளிபெருக்கி. அப்ப எங்களுடைய தானே, எல்லாமே நம்மளுடைய தான். இதை கிடந்த தன்மையோடு முருகன் பாடலா கேட்டு இருக்காரு பாத்தீங்களா? அதனால மீண்டும் முருகனை நினைத்து ஒரு பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் காதலிச்சுக்கலாம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா
சண்முகராஜா மீண்டும் 100 ரூபாய் அன்பளிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அன்பளிப்பது பெரிய அன்புள்ளவங்களுக்கும் எங்களெல்லாம்